சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், அவர் நாமத்தைப் பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராகப் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் ராஜத்துவத்தையும் உயர்த்தி கூறும் ஒரு உன்னத சங்கீதமாகும். கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார் என்று தொடங்கி அவர் நியாயமும் நீதியும் நிறைந்த ராஜா என்பதையும் இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் என்பதையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. மோசே, ஆரோன், சாமுவேல் போன்றவர்கள் கர்த்தரை அழைத்த போது அவர் பதிலளித்த தேவன் என்பதையும் இது நினைவூட்டுகிறது. இன்றைய உலகம் குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், அநியாயங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் விட தேவனுடைய ஆளுகை உயர்ந்தது. நீங்கள் அவரை கூப்பிடும் போது மோசேக்கும் சாமுவேலுக்கும் பதில் கொடுத்த அதே தேவன் இன்று உங்களுக்கும் பதில் தருவார். கர்த்தரின் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்வில் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். ஆமேன்.